வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. தென்னாட்டுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவருக்கும் நிறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல டிவைன் ஜோதிட நேயர்களுக்கு நன்றிகளையும் வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். உலக மக்கள், உலகெங்கிலும் உள்ள டிவைன் ஜோதிட நேயர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம். இன்னைக்கு நம்ம என்ன பேச போகிறோம்னா, ஒரு முக்கியமான ஆலயம். அந்த ஆலயம் ரொம்ப விசேஷமான தலம். 108 வைணவ ஸ்தலங்களில் 6வது திவ்ய ஸ்தலம் அப்படின்னு பேர். இந்த சாமி பேர் அப்பகுடத்தோன், அப்பம் குடத்தோன் பெருமாள். இந்த சாமியோட பேர் அப்பகுடத்தோன் அப்படின்னு பேர். இந்த ஊரோட பேர் கோவிலடி. இந்த ஊர் எங்கே இருக்குன்னா, திருச்சிராப்பள்ளியிலேருந்து 16 கிலோமீட்டர் தொலைவில் இந்த ஊர் இருக்குது. திருவையாறுலேருந்து ஒரு 25 கிலோமீட்டரில் இருக்குது. இந்த அப்பகுடத்தோன்ங்கிற பெருமாள் கோவில் ரொம்ப விசேஷமான கோவில். இந்த கோவிலில் போய் நீங்கள் ஒரு முறை கால் வச்சுட்டு வந்துட்டீங்கன்னா, பழைய டிஎன்ஏ ஜெனட்டிக் கர்மாவை கூட சரி பண்ண வைக்கும். அதாவதுன்னா, சார் போனால் சரியாகலன்னு சொல்லாதீங்க. அங்கே போன உடனே அதுக்கு ஒரு மாற்றம். இப்படி இருந்த நம்மளுடைய முன்னோர்கள்லாம் இப்படி உள்ள பிரச்சனையெல்லாம் நமக்கு நிகழலையே அப்படின்னு கூட நீங்கள் நினைக்கலாம். ஏன் இந்த விஷயத்த நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, இந்த கோவில் 21 படிக்கட்டுகளை கொண்டது. 21 படிக்கட்டில் வச்சு 21 படிக்கட்டு மேலே ஏறி தான் நீங்கள் மேலே போகணும். நீங்கள் மேலே போய் பெருமாளை பார்த்துட்டு, இந்த சாமி புஜங்க சயன பெருமாள். எப்படி திருச்சி ஸ்ரீரங்கம் திருவள்ளுவர் வீரராகவ பெருமாள், அதே மாதிரி நம்ம கும்பகோணம் 6வது பெருமாள் சக்கரபாணி சாரங்கபாணி எப்படி சயன குளத்தில் இருக்கோ, இது மாதிரி இந்த பெருமாள் புஜங்க சயனம்னு பேர். கும்பகோணத்தில் உள்ள சாரங்கபாணி பெருமாள் இப்படி படுக்கையிலே எழுப்பி விட்டு அப்படி ஏந்திரிச்சு, இப்படி கையை நீட்டி ஏந்திரிச்சியா என்னன்னு கேட்பாங்களா, அந்த மாதிரி இருக்கும். இந்த பெருமாள் அப்படி சயனத்திலே அப்படி சாஞ்சிக்கிட்டே சொல்லுங்க, ஃபோன் பேசிக்கிட்டே சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இந்த புஜங்க சயன பெருமாள்லாம் தலையில் நம்ம தூங்கிக்கிட்டே ஃபோன் பேசிக்கிட்டே இருப்போம்ல, அந்த மாதிரி ஒரு பெருமாள். 21 படிக்கட்டுகளை கொண்டு மேலே ஏறி செல்லக்கூடிய கோவில். ரொம்ப விசேஷமான கோவில் இந்த கோவில். இந்த கோவில் 12 ஆழ்வார்களால் மங்களாசனம் செய்யப்பட்டிருக்கு. திருமங்கை ஆழ்வார்களால் மங்களாசனம் செய்யப்பட்டிருக்கு. 108 வைணவ ஸ்தலங்களில் 6வது திவ்ய ஸ்தலம். அதுமாதிரி காவேரி ஆற்றங்கரையில் இந்த கோவில், காவேரி ஆற்றங்கரையில் இந்த கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவிலோட ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு என்னன்னா, உபமன்யுன்னு ஒரு அரசன், மன்னன் உபமன்யுன்னு. அந்த மன்னன் இந்த பெருமாள் கோவிலில் தீவிர பக்தன், விஷ்ணுவோட தீவிர பக்தன். அவருக்கு இந்த கோவிலுக்கு நிறைய, பெருமாளுக்கு நிறையா செய்யணும், இந்த அப்பகுடத்தவனுக்கு நிறையா செய்யணும் அப்படின்னு. துர்வாச முனிவர்னு ஒருத்தர் வந்தார். 1000 பேருக்கு டெய்லி அன்னதானம் படைக்க முடியுமா அப்படின்னு உங்களால் கேட்டார். டெய்லி படைச்சிக்கிட்டு தானே இருக்கேன் அப்படின்னு. இப்போ இந்த துர்வாச முனிவர் சொன்னார், உங்களால் படைக்க முடியாது அப்படின்னு சொல்லி. ஏன் அப்படின்னு சொல்கிறீங்க? இன்னைக்கு டெய்லி உங்களால் 1000 பேருக்கு சாப்பாடு போட முடியுமா? மன்னன் சொல்கிறார், என்னால் 1000 பேர் இல்லை, 1,00,000 பேருக்கு கூட போட முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. உன்னால் போட முடியாது அப்படின்னு. ஒரு நாள் துர்வாச முனிவர் பெருமாளுங்கிற அலங்காரத்தில், விஷ்ணு அலங்காரத்தில் எப்படி போடுவேன் உன்னால், இன்னைக்கு யாருமே வரலையே அப்படின்னு. அந்த மன்னன் அந்த பெருமாளுக்கு கீழே உள்ள புற்று, அதாவது அந்த கோவிலுக்கு போனீங்கன்னா என்ன இருக்கும், அந்த பெருமாளுக்கு கீழே உள்ள புற்றில் எறும்புகளுக்கு போட்டிருக்காரு. அதனால் அந்த இடம் ரொம்ப விசேஷமான இடம். இந்த கோவிலுக்கு போய்ட்டு ரொம்ப விசேஷமான இடம். காவேரி கரையில் இருக்குது. இந்த கோவில் அடி திருச்சி ஸ்ரீரங்கத்திற்கும் கீழே அடியில், திருச்சி ஸ்ரீரங்கம் பெருமாள்லேருந்து இந்த கோவில் அவருக்கு பெருமாளுக்கும் கீழே அடியில் இருக்கிறனால இந்த பேர் கோவில் அடின்னு பேர். ரொம்ப சீரும் சிறப்புமான கோவில். 21 படிக்கட்டுகளை, 21, அதாவது அதலை விதலை சுதலை, அதாவது ப்ரெசண்ட்டு ஃபியூச்சர், ப்ரெசண்ட்டு பாஸ்ட் ஃபியூச்சர், நிகழ்காலம் எதிர்காலம், ஃபியூச்சர்ஸ் முற்காலம் அப்படின்னு சொல்கிற மாதிரி, போன ஜென்மத்தில் என்ன கர்மா இருக்கோ அது இந்த ஜென்மத்தில் எப்படி அனுபவிக்கணுமோ அடுத்த ஜென்மத்தில் வராமல் இருக்க இந்த கோவிலுக்கு போகணும். இந்த 21 படிக்கட்டுகள் 3 21, அதலத்தில் 7 உலகம், விதலத்தில் 7 உலகம், சுதலத்தில் 7 உலகம் அப்படின்னு பேர். 3 21. அதனால தான் எப்போ வச்சாலும் 21 ரூபா, 21 பேருக்கு சாப்பாடு போடுங்கன்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு விசேஷம் பண்ணாலும் 21 பேருக்கு சாப்பாடு போடணும். ஒரு அன்னதானம் கொடுத்தா கூட 21 பேர் குறையாமல் அன்னதானம் கொடுக்கணும். இப்போ சில பேருக்கு 5 பேர் வாங்கி கொடுக்க, அது அவங்களால முடிஞ்சது. ஆனால் ஒரு வீட்டில் ஒரு ஹோமம் பண்ணியோ, பூஜை பண்ணியோ, ஒரு கணபதி ஹோமம் பண்ணியோ 21 பேருக்கு சாப்பாடு போடணும். இந்த கோவில் ரொம்ப விசேஷமான கோவில். ஒரு முறை நம்ம டிவைன் ஜோதிட நேயர்கள் அனைவரும் இந்த கோவிலுக்கு போயிட்டு வரணும். இன்னொரு சீரும் சிறப்புமான விசேஷம் அப்படி என்னன்னா, இந்த கோவிலுக்கு மார்கண்டேயருக்கு
16 வயதுல இறக்கணும்னு சொல்லி யமதர்மராஜா கொடுத்த வரம். அவர் என்றும் மார்க்கண்டேயனா இப்போ திருக்கடையூர்ல இருக்காரு. என்றும் மார்க்கண்டேயரா இளமையா மார்க்கண்டேயனா திருக்கடையூர்ல இருக்காரு. இந்த 16 வயதுல இவர் இறக்கணும்னு அந்த சாபம் கொடுத்த யமதர்மராஜா சாபம் கொடுத்துட்டாரு. அந்த சாபம் நீங்கின ஊர் இந்த ஊர். இந்த பெருமாள் வந்து சாபத்தை நீக்கியிருக்காரு. இந்த யமதர்மராஜா வந்து இவருடைய என்றும் மார்க்கண்டேயனா நீ இருக்கணும், உன்னை நான் காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லி இங்க வந்து அப்பம் கொடுத்தாராம். இந்த கோவில்ல நீங்க எப்போ போய் பார்த்தாலும் அப்பம் தான் பிரசாதம். அப்பம் கொடுத்துருக்காங்க. அப்ப பிரசாதம் கொடுத்ததுனால ஒருத்தவங்களுக்கு, சார் நான் நல்லது செஞ்சு கெட்ட பேர் வாங்கிட்டு இருக்கேன், எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாவுக்கு நான் எவ்வளோ செஞ்சாலும் என்னை கெட்டவங்கிறாங்க, என் தம்பியை தான் பார்க்குறாங்க, எங்கள் அப்பாவுக்கு என்ன பிடிக்கல, எங்கள் அம்மாவுக்கு என்ன பிடிக்கல, எங்கள் ஃபேமிலியில் என்ன பிடிக்கல, என்னை உற்றார் உறவினர்கள்லாம் என்னை எல்லாரும் திட்டிக்கிட்டே இருக்காங்க, என்னை ரொம்ப பேர் யாராவது ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்காங்க, நான் எவ்வளோ செஞ்சாலும் நான் கெட்ட பேரோட இருக்கேன், நான் மேலும் மேலும் கர்மாவை வாங்கிட்டே இருக்கேன், சரி நான் நல்லது செஞ்சு கெட்ட பேர் வாங்கிட்டு இருக்கேன். இது மாதிரி பொது வாழ்க்கையில் உள்ளவங்க, சில பேர் அரசியலில் உள்ளவங்க, இந்த பக்கம் ஒரு ஆள் இந்த பக்கம் ஒரு ஆள் விமர்சனம் பண்ணுவாங்க, அந்த பக்கம் ஒரு ஆள் விமர்சனம் பண்ணுவாங்க, இப்படிலாம் இருக்கு. அப்படி உள்ளவங்கலாம் இந்த கோவிலடி உள்ள திருச்சி பக்கத்தில் 16 கிலோமீட்டர் தொலைவில் அப்ப குடத்தோணுங்கிற கோவிலில் போய் பார்த்துட்டு வந்தீங்கன்னா இங்கே போன உடனே உங்கள் கர்மா வெளியாக்கிடும். இது வரைக்கும் என்ன கர்மா உங்கள் பேலன்ஸில் இருக்கோ இந்த கோவிலுக்கு போன உடனே கொடிமரத்துக்கு முன்னால், நந்திக்கு கொடிமரத்துக்கு முன்னால் அப்படியே உங்களுக்கு எல்லாமே கர்மா வெளியாகிடும், ரிலீஸ் ஆகிடும். அந்த மாதிரி அப்பேற்பட்ட ஊர் இந்த ஊர். ஸோ உலகெங்கிலும் உள்ள டிவைன் ஜோதிட நேயர்களும் தமிழகத்தில் உள்ள உலகெங்கிலும் உள்ள அனைத்து தமிழக வாழ் நெஞ்சங்களும் இந்த கோவிலுக்கு சென்று 108 வைணவ ஸ்தலத்தில் 6வது வைணவ ஸ்தலமாக திகழக்கூடிய அப்ப குடத்தோன் பெருமாளை வணங்கி எல்லாம் வல்ல திருவருளையும் குருவருளையும் பெற்று ஆசீர்வாதங்களை பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வாழ்த்துக்கள் நண்பர்களே, வணக்கம்.